ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் 4 வகை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். கேள்வி 141. சொல் எத்தனை வகைப்படும்? சொல் 141க்கான பதில் ஆப்ஷன் சி 4 வகைப்படும். சொல் 4 வகைப்படும். கேள்வி 142. பெயரையும் இடத்தையும் குறித்து வரும் சொல் எது? பெயரையும் இடத்தையும் குறித்து வருகின்ற சொல் பெயர்ச்சொல். 142க்கான பதில் ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல். கேள்வி 143. ஒரு பொருளின் செயலை குறிக்கிற சொல் எது? ஒரு பொருளின் செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல். 143க்கான பதில் ஆப்ஷன் பி வினைச்சொல். கேள்வி 144. பெயர் வினைச்சொற்களை சார்ந்து இணைப்பாக வரும் சொல் எது? பெயர் வினைச்சொற்களை சார்ந்து இணைப்பாக வருகின்ற சொல் 144க்கான பதில் ஆப்ஷன் சி இடைச்சொல். கேள்வி 145. பெயர் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கு உரிமை பெற்று வருவது எது? 145க்கான பதில் ஆப்ஷன் டி உரிச்சொல். கேள்வி 146. தம்பியும் என்ற சொல் எவ்வகை சொல்ல வரும்? தம்பியும் அப்படிங்கிற சொல் இடைச்சொல்ல வரும். அப்படி வருது இல்லையா, அப்போ இடைச்சொல்ல வரும். கேள்வி 147. வந்தான் என்ற சொல் எவ்வகை சொல்ல அடங்கும்? வந்தான் என்ற சொல் வினைச்சொல்லில் வரும். வந்தான். 147க்கான பதில் ஆப்ஷன் பி வினைச்சொல். கேள்வி 148. மதுரை சென்றேன். இதில் மதுரை அப்படிங்கிறது எவ்வகை சொல்ல வரும் அப்படின்னா, மதுரை அப்படிங்கிறது பெயர் சொல்ல வரும். ஒரு ஊரை குறிக்கிற சொல், ஒரு பெயரை குறிக்கிற சொல், அதனால் பெயர் சொல்ல வரும். கேள்வி 149. ராமனை பார்த்தேன். இதில் இடைச்சொல்லாகும் வேற்றுமை உருபு எது? ராமனை பார்த்தேன். இதில் இடைச்சொல்லாகின்ற வேற்றுமை உருபு அப்படிங்கிறது ஐ. ராமனை பார்த்தேன் வருதில்ல, ஐ தான். கேள்வி 150. மாநகர் என்ற சொல் குறிக்கிற சொல் எது? மாநகர் அப்படிங்கிற சொல் குறிக்கிற சொல், மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல். பெரிய அப்படின்னும் பொழுது உரிச்சொல்ல வரும். 150க்கான பதில் ஆப்ஷன் டி உரிச்சொல். இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம்.